வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மல்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்இடி செட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படின்றத வீடியோ கடைசியில் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயம் இதில் வந்துட்டு நம்ம சாதனைகள்லாம் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்ச் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி, அப்புறம் ஒரு 1K ரெசிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி அன்பாக்சிங் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும், ஓகேங்களா? அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ஒரு 1K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு 9 வோல்ட்டை பார்த்தீங்கன்னா லோவர் வோல்டேஜாக இந்த எல்இடி எரியருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். நம்ம 2 எல்இடி பார்த்தீங்கன்னா பேரலாக கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நம்ம சீரீஸில் கொடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்துட்டு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பேரலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டயக்ராம்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு சால்டிங் வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இந்த மல்டிமீட்டருக்குள்ளே வச்சு அசம்பிள் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஒயரை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மல்டிமீட்டரை கன்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒயரை சொருவனேன் அப்படின்னா அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக எரியும், ஓகேங்களா? நான் வந்துட்டு உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி அப்படின்றது எரியும், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது வந்துட்டு பிரைட்டாக எரியுது. இப்போ ஃப்ளாஷ் ஆன் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். ஃப்ளாஷை வந்துட்டு ஆஃப் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்துட்டு கை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அவுட்புட் அப்படின்றது இதில் வருது. இது வந்துட்டு ஒரு பிரைட்டான ஒரு எல்இடி, ஓகேங்களா? இது வந்துட்டு 2.3 வோல்ட் சம்திங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்டிமீட்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டரை கலட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும். ஸோ அது என்ன வோல்டேஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டர் அப்படின்றது ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இந்த 9 வோல்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மினிமைஸ் ஆகி ஒரு 2.3 வோல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி அந்த வோல்டேஜை பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணி தரோம். இதில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு எல்இடி செட் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வைக்கணும். அதுக்கான பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வோல்டேஜை பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் அப்படின்றது போடுறோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்துட்டு நான் எடுத்து பார்த்தேன். ஸோ வச்சு பார்த்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் அப்படின்னு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்காக மார்க்கிங்காக இதை வச்சேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்க்கிங் ஏற்ற மாதிரி ஹோல் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒயரை வந்துட்டு ரூட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி ரூட் பண்ணி எடுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாது. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் உள்ள பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் அப்படின்னு போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒயரை வந்துட்டு ரூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேலே இருக்கிற ஹோலில் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஹோலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணி போகிறோம், ஓகேங்களா? இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஏன்னா அந்த கரெக்டான ஹோலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்துட்டு சுவிட்சை வச்சு சால்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டு அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த கேப்பை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். சுவிட்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நான் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி சால்டர் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிட்சோட இது மட்டும்தான் வெளியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் டேப் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த கம்பி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காது, சுவிட்ச் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி தெரியும், ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த சுவிட்ச் ஒட்டணும், அதுக்காக க்ளூ பார்த்தீங்கன்னா நான் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு சால்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சை வந்துட்டு வைக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்துட்டு நான் சால்டர் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்த ஒயரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சால்டர் பண்ணணும். அப்படி சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நாம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அது உள்ளே போன மாதிரி வச்சு அதுக்கப்புறம் சால்டர் பண்ணி ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு ஒயரை வந்துட்டு ஃபுல்லாகவே உள்ளே இழுத்து விட்டுலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த 2 பிளேட்டு மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வேறு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சால்டர் வச்சாச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலில் வந்துட்டு ஒயர் மாட்டியாச்சு, இன்னொரு ஹோலில் ஒயரை வந்துட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதை வந்துட்டு வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்து இந்த சால்டிங் வச்சோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைட் எங்கே செட் பண்ணுறது அப்படின்றத ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை. லைட் எங்கே வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்து வைக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வச்சா நமக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சி வைக்கணும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயரையும் சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு சால்டர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும்,
அதனால் நம்ம டீயும் அதிகமாக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த 2 கம்பியில் சொருகலாம். பட் அப்படி சொருகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அடிக்கடி கலந்துக்கிட்டு வந்துடும், லூஸ் கான்டாக்ட் ஏற்படும். ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுக்கிறது. ஒன்ஸ் நம்ம சால்ட்ரிங் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக அப்படியே இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பிஞ்சிட்டும் வராது. ஸோ என்ன தான் நீங்கள் அந்த மல்டிமீட்டரை எடுத்து குலுக்குனாலுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரி போட்டு லைட் எரியுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அந்த லைட் அசம்பிள் பண்ணுற வேலை தான். ஸோ அது சின்ன வேலை தான், பெரிய வேலைலாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுற அந்த லைட்டை அது பார்த்திங்கன்னா எரியுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா செக் பண்ணிட்டு போடுறது ரொம்பவே பெட்ரு. நீங்கள் செக் பண்ணாமல் போட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு க்ளூ போட்டு இந்த சுவிட்சை ஒட்டிட்டேன். ஸோ அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஞ்சிட்டு வராது. ஒன்ஸ் பிஞ்சிட்டு வந்தாலும் நான் பார்த்திங்கன்னா அந்த க்ளூவை போட்டு அகைன் ஒட்டிடும். நான் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். அந்த லைட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஓகேங்களா, அது வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் பண்ண விஷயங்களை. இருந்தாலும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டை வச்சோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அகைன் க்ளோவை போட்டு தான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு இருட்டில் பார்க்கும்போது 2 சைடும் அந்த லைட்டு க்ளோ ஆகும். அதே சமயம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருந்தால் அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா லைட்டை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து ப்ரைட்டாக எரியும். ஓகேங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணால் பவராக தெரியும். அந்த இது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியுது. இருந்தாலும் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் மாத்திரன்னு வைங்களேன். ஸோ அது பார்த்திங்கன்னா லைட்டோடு சேர்த்து நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் லைட்டு நல்லாவே இருக்குங்க. தென் ப்ரைட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆயிரும். அந்த பட்டனை திருப்பி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆன் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விசிபிளாகவும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிருங்க. ஸோ இப்போ நம்ம இருட்லேயும் வச்சு இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டு போனாலும் நாம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு வச்சு எது ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் பேட்ரி வந்துட்டு அதிகமாக ட்ரைன் ஆகும். ஸோ அதை மட்டும் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைட்டு பார்த்திங்கன்னா பகலில் ஆன் பண்ணாமல் நைட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மல்டிமீட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.